சகோதரர்களே, கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்துங்கள். அல்லாஹ்வை, அவனுடைய மார்க்கத்தை, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அல் குர்ஆனை படிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இப்போது இருக்கிறது. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் போனால் நம்முடைய மக்களுடைய நிலைமை மிக கவலையாக இருந்துச்சு. ஹத்தீப் என்பவர் ஒரு ஆலிமாக இருக்க மாட்டார், கொத்துபாவை எழுதிட்டு வந்து வாசிப்பார். பயான் என்று நடத்துவாங்க. அந்த பயான்கள் எல்லாம் சும்மா அடுக்கு மொழியில் பேசுவதாக இருக்குமே தவிர குர்ஆன் ஹதீஸ் இருக்காது. சில ஆர்வமான மக்கள் சில கெசட்டுகளை கொண்டு வந்து போட்டு குந்திட்டு இருப்பாங்க, 100 மசாலா இப்படியான கெசட்டுகளை போட்டு குந்திட்டு இருப்பாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு தர்ஜமத்துல் குர்ஆன் இருக்கிறது, குர்ஆனுக்குரிய தஃப்சீர் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நூல்கள் எல்லாம் தமிழில் இருக்கிறது, நம்முடைய மொழிகளில் எல்லாம் இருக்கிறது. அதே போன்று நம்முடைய கிட்டத்தட்ட குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பத்திலும் உலமாக்கள் இருக்கிறார்கள், மார்க்கத்தை படித்தவர்கள் இருக்கிறார்கள். சில நேரங்களில் வீடுகளில் மார்க்கத்தை படித்தவர்கள் இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ள ஆலிம வச்சுக்கு பாப்பாக்கு மார்க்கம் படிக்க விருப்பம் இல்லை. வீட்டுக்குள்ள மகனை மதரசாவுக்கு அனுப்பி இவர்தான் வளர்த்தெடுத்தார், வெளியிலே விட்டு அழகு பார்க்கிறார். ஆனால் அந்த வாப்பா மகனை வைத்து, மகனே நம்முடைய வீட்டில் நீ ஒரு வகுப்பு நடத்து என்று சொல்லக்கூடிய நிலையில் வாப்பா இல்லை இன்றைக்கு. தன் தாய், மகனே நீங்க இவ்வளவு படிச்சுட்டு வந்து ஊருக்கு சொல்றீங்க, நிறைய கிளாஸ் நடத்துறீங்க, எங்களுக்கு ஒரு வகுப்பை நீங்கள் என் வீட்டிலே நடத்தி நாங்களும் கபரிலே தப்புவதற்கு, நாங்களும் மஹ்ஷரிலே தப்புவதற்கு எங்களுக்கு நீங்கள் வழி செய்யக்கூடாது என்று கேட்கிற பெற்றோர் இல்லை. என்னென்றால் மேடையில் மகன் பேசிவிட்டால் என்னுடைய மகன் இன்றைக்கு அங்கே ஹுத்பா ஓதினார், இங்கே ஹுத்பா ஓதினார், அங்கே பயான் பண்ணினார், இங்கே பாப்பா போறதும் இல்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பாப்பா பயான்களுக்கு போறதும் இல்லை. மகனுடைய பயானுக்கு வாப்பா போக மாட்டார், உடன் பிறந்த சகோதரன் போக மாட்டான். ஆனால் அவர் என்ன சொல்லுவார் என்றால், என்னுடைய மகன் இன்றைக்கு மஸ்ஜிது நூரிலே பயான் பண்ணினார், மஸ்ஜிதுல் கபீரிலே பயான் பண்ணினார், என்னுடைய மகன் இன்று அக்பரிலே ஹுத்பா ஓதினார். இதிலே பெருமை. இந்த பெருமை பயனளிக்காத சகோதரர்களே, உங்களுடைய மகனை வைத்து நீங்கள் படிக்க வேண்டும். உங்களுடைய மகனை ஆலிமாக்கி விட்டு உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்றால், உங்களுடைய மகனை நீங்கள் ஓத வைத்து விட்டு உங்களுக்கு அத்தஹியாத்து தெரியவில்லை என்றால், உங்களுடைய மகனை நீங்கள் ஓத வைத்து விட்டு உங்களுக்கு தொழுகையிலே ருக்குவிலே என்ன ஓத வேண்டும் என்பது தெரியவில்லை என்றால், சுஜூதிலே உங்களுக்கு என்ன ஓத வேண்டும் என்பது தெரியவில்லை என்றால், ஏனையோர்களை விட உங்களுக்கு தான் கேள்விகள் அதிகரிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்ப காலங்களில் ஒப்பிடுகிற போது சமுதாயத்தின் நிலை இன்று மிக சிறப்பாக இருக்கிறது. மார்க்கத்தை படிக்க விரும்புகிறவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் படிப்பதற்கு தான் மக்கள் இல்லை. என்னமோ எல்லாம் தெரிந்தவர்கள் போன்று மாறிவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிஞ்சதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க சஹாபாக்களுக்கு. வெள்ளிக்கிழமை ஹுத்பா ஓதும் போது ஏற்கனவே ஓதினத்தான் ஓதுவாங்க. பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகள் அவர்கள் சூரத்துல் காஃபை ஓதுவார்கள். சூரத்துல் காஃபை வெள்ளிக்கிழமையில் மிம்பர்ல ஓதினால், 2 கிழமைக்கு முதல் சூரத்து காஃப் ஓதினா இந்த கிழமையும் சூரத்து காஃப் தான் ஹுத்பா. நம்மட தலைப்பு போன கிழமை வல்லாசர் ஓதிட்டு இந்த கிழமை விட்டு அடுத்த கிழமை வல்லாசர் ஆரம்பிச்சா ஜோக் அடிப்பாங்க. ஏனென்றால் நமக்கு படிப்பின வர நோக்கம் கிடையாது. திரும்ப திரும்ப ஓதப்படும் போது, திரும்ப திரும்ப சொல்லப்படும் போது அதுக்குள்ள இருக்கிற பல விஷயங்கள் வெளியே வரும். அது மட்டுமல்ல, குர்ஆனுக்கு இருக்கிற ஒரு அற்புத சக்தி என்னவென்று கேட்டால், குர்ஆன் வசனங்கள் ஈமான் உள்ளவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்யும். திரும்ப ஓத ஓத ஈமான் கூடும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மை. ஆனா நமக்கு என்னன்னா புதுசா பேசணும். அவரா இப்படிதான் கேட்பாங்க. இன்றைக்கு அவரா பயான், நான் வரல, இன்னா லில்லாஹி வ இன்னா. மார்க்ஸ் போடுறதுக்கு தேவையில்லை சகோதரர்களே. மார்க்ஸ் போடுவதற்கு பயானுக்கு போகாதீர்கள், பழ பிடிக்கிறதுக்கும் பயானுக்கு போகாதீங்க. சில சகோதரர்கள் கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். என்ன பிழ விடுறான் என்று தேடி போறது, அந்த பிழையை தூக்கி தருது, அல்லது என்ன பேச போறான் அவன் அதோட எப்படி இருக்கிறான் என்று ஒப்பிட்டு பார்க்கிறது. இந்த நிலைகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும் சகோதரர்களே. எப்படித்தான் நம்ம இருந்தாலும் பிழ பிடிச்சி, குறை கண்டு, பேசி, விமர்சிச்சு, நோட்டீஸ் அடிச்சு எல்லாம் செஞ்சு விட்டு இருந்தாலும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் டைமுக்கு வருவார், உயிரை கைப்பற்றுவார். அந்த நேரத்தில் ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன். பிரயோஜனம் இல்லை. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் கண்ணுக்கு முன்னால் வந்திருப்பதை பார்த்து அந்த நேரத்திலே யா அல்லாஹ் கொஞ்சம் டைம் கொடு, இவங்கெல்லாம் பயான் பண்ணினாங்க, நாங்க நம்பல, அதை ஜோக்காக்கி கொண்டிருந்தோம், யா அல்லாஹ் இப்ப உண்மை புரிகிறது, இன்னும் கொஞ்ச நேரம் என்னை வாழ வைத்தால் நான் தர்மம் செய்து சாலிஹான அமல் செய்து நல்லவனாக வாழ்ந்து காட்டுவேன். அந்த டைம்ல கை செய்தப்பட்டு பிரயோசனம் இல்லை சகோதரர்களே. எனவே சொல்லப்படக்கூடிய செய்திகளை நமக்கு என்று கேளுங்கள். நான் 4 கேள்விகளுக்கு கபருக்குள் பதிலளிக்க வேண்டும்.
கட்டாய கேள்வி, ஆப்ஷனல் கேள்வி கிடையாது, கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க வேண்டும் என்ற அந்த பயத்தோடு அந்த கவலையோடு எந்த பள்ளிக்கு நான் போய் உட்காருங்க. உங்களுடைய உள்ளத்தில் இரையச்சம் இருக்குமாக இருந்தால், உங்களுடைய உள்ளத்தில் நான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும், கபரிலே நான் நிம்மதியாக தூங்க வேண்டும். 60-70 வருடம் தான் கபருடைய வாழ்க்கை நீண்டது என்று நாம் நம்பக்கூடியவர்களாக இருந்தால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய எண்ணங்களை வைத்து அல்லாஹு தஆலா நம்முடைய நிலைமைகளை சீராக்குவான். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கபரில் இந்த கேள்விகள் முடிஞ்சதுக்கு பிறகு உடனடியாக ரிசல்ட்ஸ். கபருக்குள் என்ன ரிசல்ட்ஸ் என்றால், மன் ரப்புக்க என்று கேட்டால் அவர் உடனே என்னுடைய ரப் அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், எனக்கு வந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் குர்ஆனை ஓதினேன், குர்ஆனை படித்தேன், அதன்படி அமல் செய்தேன் என்று சொன்னதும் அவருக்கு சுவர்க்கத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும். சுவர்க்கத்து இன்பங்களை எல்லாம் அவர் காண்பார். கண்டவர் கேட்பார், நான் இந்த நல்ல செய்தியை என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய குடும்பத்தினருக்கு போய் சொல்ல வேண்டும், எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க, சொல்லிட்டு வந்து அவங்க திருந்துவாங்க, அவங்க நம்புவாங்க என்று கேட்கும்போது அவருக்கு சொல்லப்படும், இங்க வந்தா போக முடியாது, நம் கனோமத்தில் அரூஸ், ஒரு புது மணமகன் மற்றவர்களுடைய எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உறங்குவது போன்று நீ உறங்கு என்று சொல்லி அவருடைய கபர் விசாலமாக்கப்படும். நிம்மதியாக கபருக்குள் உறங்குவார். இது அவரது ரிசல்ட்ஸ். மற்ற சைட், இந்த உலகத்தில் இருக்கும்போது எந்த நேரமும் வியாபாரம், எந்த நேரமும் பிசினஸ், எந்த நேரமும் பணம், எந்த நேரமும் உலகம், எந்த நேரமும் ஃபித்னா, எந்த நேரமும் கீபத், எந்த நேரமும் மற்றவன் பிரச்சனை, இப்படியே தெரிந்தவர். அல்லாஹ் படிக்கல, அல்லாஹ்வுடைய தூதரை படிக்கல, மார்க்கத்தை படிக்கல, குர்ஆனை படிக்கல, அதுக்கு சான்ஸ் கொடுக்கல. இப்படி இருந்தவரிடத்தில் போய் மன் ரப்புக்க என்று கேட்டால் அவர் சொல்லுவார், ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாதே என்று சொல்லுவார். உன்னுடைய மார்க்கம் என்ன? ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாதே என்று கத்துவார். உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார்? அதுக்கும் அவர் அப்படியே கத்துவார். அவரிடத்தில் உன்னுடைய அறிவு என்ன என்று கேட்கும் போது அதுக்கும் அவர் தடுமாறும் போது, நீ குர்ஆனை ஓதவும் இல்லை, அதில் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ள நீ முயற்சியவும் இல்லை என்று சொல்லும் போது நரகத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும். அதை பார்த்த உடனே பயந்து கத்துவார், ரப்பி லா துகிமிஸ் ஸாஅ, யா அல்லாஹ் மறுமையை உண்டாக்கி விடாதே என்று கத்துவார். இப்பவே இப்படி இருந்தா மறுமையில போனா எப்படி இருக்கும் என்று கத்துவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியே அவருடைய நிலைமை உலகம் அழியும் வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், இது கதை அல்ல, இது ஹதீஸ் சொல்லக்கூடிய உண்மை. இதை ஈமான் கொள்ளாதவர் முர்தத். நடக்கும், இது உண்மை. உலகம் அழியும் வரைக்கும் இப்படியே இருந்து கொண்டிருக்கும். உலகம் அழிந்த பிறகு அல்லாஹு தஆலா எல்லோரையும் அரசாத்துல் கியாமா என்ற அந்த இடத்தில் எழுப்புவான்.